இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் பலர் இதுவரை வரவில்லை என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் முருகேசன் பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். முருகேசன், இப்போ நீங்க அப்பா மகனுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு தொடர்பாகவும் சொல்லியிருந்தீங்க. இந்த மாவட்ட கூட்டத்தில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் வரவில்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. அப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் வரவில்லை. ஆனால் கட்சியினுடைய நிறுவனர் அழைப்பு விடுத்ததன் பேரில் இந்த கூட்டம் நடக்குது. வெறும் 17 பேர் தான் வந்திருக்காங்கன்னா அப்ப பெரும்பாலானோர் அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்காங்க அப்படின்றதான் புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமாக கட்சியின் நிறுவனர் மற்றும் நாணய தலைவர் அப்படின்ற பொறுப்பை கடந்த மாதம் அவர் எடுத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செயல் தலைவராக தான் அன்புமணி நியமிக்கப்பட்டார். தற்போது அவருடைய கட்சி அவருடைய அறிவிப்பின்படி அன்புமணி செயல் தலைவர் தான் இருக்கிறார். பாமக தலைவராக ராமதாஸ் அவர்கள் நீடிக்கிறார். இந்த சூழலில் இவர் கூட்டிய முதல் கூட்டம் தற்போது கூட ஒரு செய்தியாளர் மத்தியில் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா இது திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டம் தான், திடீரென்று கூட்டப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அல்ல அப்படின்றத கருத்தை அங்க பதிவு பண்றாரு. இந்த சூழலில் 216 பேர் நிர்வாகிகள், அதாவது மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் 108 பேர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர் இருக்கிறார்கள். இதில் 216 பேர் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். முன்னாள் நிர்வாகிகள் பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பை காண முடிந்தது. கட்சியின் கௌரவத்தில் ஜி.கே. மணி மற்றும் பொதுச்செயலாளர் ராவணன் ஆகியோரும் இருக்கிறார். பொருளாளர் திலகபாமா வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் அப்பா மகனுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது அப்படின்றத நம்மளால காண முடிகிறது. ஏன்னா மாநாட்டில் இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. கூட்டணி தொடர்பான முடிவை நான் தான் எடுப்பேன், வேறு யாரும் எடுக்க முடியாது அப்படின்ற கருத்தை ஆணித்தரமாக மாநாட்டில் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இதற்கு என்ன காரணம் என்றால், அன்புமணியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று அவருடைய எண்ணம். அதே போன்று இவர்கள் தரப்பில் ராமதாஸ் தரப்பில் திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறார். அதாவது ஜி.கே. மணியின் செயல்பாடு பேச்சை கேட்டுத்தான் இந்த நிலைப்பாடுக்கு அவர் வருகிறார் என்றதை ஆணித்தரமாக அன்புமணி தரப்பில் நம்பப்படுகிறது. இந்த சூழலில் தான் கட்சி இரண்டு பிளவுபடுகிற ஒரு சூழலில் இருவருமே பிரிந்து இரு கோஷ்டியாக செயல்படக்கூடிய சூழல் தற்போது நீடித்து வருகிறது. இப்போ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் கூட்டம் இல்ல, ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது நேற்று அன்புமணி ராமதாஸ் பல்வேறு நிர்வாகிகளை அவர் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் சொல்லப்படுது. அப்போ அன்புமணி ராமதாஸ் தரப்புல இருந்து ஏதேனும் அந்த நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்குமா? நிச்சயமா. ஏற்கனவே நேற்றைய தினம் அவரது முகநூல் பக்கத்தில் ராமதாஸ் அவர் அறிவித்த போது மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலர் கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு தலைவர் நடைபெறும் என்று அறிவித்த நிலையில் அதனை அவர் தலைமைநிலை செயலாளர் அன்பழகன் என்பவர் எடுத்து அனைத்து அவர்களுடைய அந்த மாவட்ட செயலர் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிருக்காங்க. அது தொடர்ந்து அந்த கூட்டம் தொடங்குது. இது மட்டுமல்ல, நாளைய தினம் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம், அதே போன்று நாளை மறுநாள் மகளிரணி கூட்டம், இப்படி வரக்கூடிய 7 நாட்களுக்கும் ஒரு திட்டமிடல் ராமதாஸ் வைத்திருக்கார். வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பசுமை தாயகம் நிர்வாகிகள் இப்படி என்று ஒவ்வொரு நாட்களுக்கும் 7 நாட்கள் தொடர்ந்து நிர்வாகிகள் கூட்டத்தை சந்திப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டது. அதற்கான அழைப்பும் முறையாக போயிருக்கிறது. அழைப்பு தரப்பையும் தொலைபேசி வேலையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் தான் முதல் நாளான மாவட்ட தலைவர் மாவட்ட செயலர் கூட்டம் பிசுபிசுத்து போயுள்ளது என்று கூற முடியும். ஏன்னா 216 பேர் கொண்ட கூட்டத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் கலந்திருக்காங்க. பெரும்பாலும் முன்னாள் நிர்வாகிகள் கலந்திருக்காங்க. இந்த சூழலில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட இந்த கூட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்புமணி கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என்ற ஒரு செய்தி வதந்தி பரவிய நிலையில் அப்போதுதான் அன்புமணி தரப்பிலிருந்து பெரும்பாலான ஆட்கள் யாரும் அந்த கூட்டத்திற்கு போகாதீர்கள், புறக்கணிப்பு செய்வீர்கள் என்று ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட அனைவரும் புறக்கணித்தால், குறிப்பாக வட மாவட்டம் பாமக பொறுத்தவரைக்கும் வட மாவட்டத்தில் பெரும்பாலான கட்சி பலம் வாய்ந்த கட்சி, அந்த மாவட்ட நிர்வாகிகளை யாரும் வரவில்லை. கொங்கு மாநிலத்தை, அதாவது உடுமலைப்பேட்டை, கோவை இந்த பகுதியில் தான் அதிக பெரும்பாலான நிர்வாகிகள் கிருஷ்ணகிரி பகுதியில் தான் வந்திருக்கார்கள். திண்டுக்கல் மாவட்ட செயலர் வந்திருக்கார். இது போன்று கொங்கு மாவட்டம் தென் மாவட்ட பகுதியில் வந்திருக்காங்க. வட மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.